Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in Colombo. அடையிலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் ஒன்றியம் இன்று முன்னெடுத்துள்ள அடையாள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வடமாகாணத்தின் பஸ் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கம்பெனியின் கீழ் பதிவு செய்யப்பட்டு போக்குவரத்தில் ஈடுபடும் சில பஸ்கள் மார்க்க அனுமதியை மீறி வேறு மார்க்கங்களின் ஊடாக சேவையில் ஈடுபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒன்றியத்தினால் பரந்தன் சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ்களை மறித்து ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருவதாகவும் அசம்பாவிதங்களை தவிர்த்துக் கொள்ளும் நோக்கில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடல்களையும் நடாத்தியிருந்தனர். எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் இதுவரை எந்தவித இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மார்க்க அனுமதியை மீறி பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதனால் வடமாகாணத்தின் உள்ளூர் சேவையில் ஈடுபடும் பஸ் உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த விடயம் குறித்து தாம் பலமுறை கடிதம் மூலம் வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கம்பெனிக்கு அறிவித்த போதிலும் அதற்கான தீர்வுகள் எட்டப்படாத நிலையிலேயே தாம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்ததாக வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒன்றியத்தின் செயலாளர் ஆண்டன் பிரேமகாந்தன் குறிப்பிடுகின்றார். வடமாகாணத்தின் வவுனியா மாவட்டம் தவிர்த்து ஏனைய 4 மாவட்டங்களிலிருந்தும் பிற மாவட்டங்களுக்கான தனியார் பஸ் சேவைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி ஆகிய 4 மாவட்டங்களிலும் உள்ளூர் தனியார் பஸ் சேவைகள் எந்தவித பாதிப்புமின்றி நடைபெற்று வருவதாக வட இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களின் ஒன்றியத்தின் செயலாளர் குறிப்பிட்டார். வவுனியாவிலிருந்து பிறந்தன் ஊடாக முல்லைத்தீவுக்கான சேவையை நிறுத்தி வவுனியாவிலிருந்து நெடுங்கணி ஊடாகவோ மாங்குளம் ஊடாகவோ முல்லைத்தீவுக்கான சேவையை செய்ய சொல்லி இது ஒரு முறையற்ற விதத்தில் இந்த பாதை அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டதால் அதை நிறுத்தி உடனடியாக ஒரு முறையான நடைமுறை கொண்டு சொல்லி கேட்டு பல முறை நேரடியாக கேட்டிருந்தோம். கடிதம் எழுத்து மூலமாக அறிவித்திருந்தோம். இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட தரப்பினரோ எங்களுக்கு ஒரு தீர்வை தர இல்லை. அதால் நாங்கள் எங்களோட தொழிற்சங்க போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதேவேளை மீள்குடியேற்றப்பட்ட காலப்பகுதியில் மக்களுடைய போக்குவரத்து நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வவுனியா மாவட்ட அரசு அதிபரால் வழங்கப்பட்ட மார்க்க அனுமதி பத்திரத்திற்கு ஏற்ப தாம் சேவையில் ஈடுபட்டு வருவதாக வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கம்பெனியின் தலைவர் ராஜேஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்துள்ளார். காலை வவுனியா மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளருடைய பஸ் சேவையில ஈடுபட்டு பரந்தனூடாக சுதந்திரபுரத்துல சென்று கொண்டிருக்க அங்க எங்களுடைய பேருந்துக்கு முன் கண்ணாடி கல்வீசி உடைக்கப்பட்டு சாரதியும் காயத்துக்குள்ளாகி அதன் பின்பு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது அங்க பேருந்து வண்டியும் சாரதியும் நடத்துனரும் தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பஸ் வண்டி அதன் பின்பு இங்கு வவுனியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற வவுனியா விசுவமடு ஊடாக செல்ல வேண்டிய அந்த பேருந்து பஸ் வண்டி திருவைபுரத்தில் வச்சு கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது காவல்துறையினுடைய பாதுகாப்பின் மத்தியில் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் உள்ள 2 தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கங்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த முறுக்கல் நிலை தொடர்பில் தாம் கவனம் செலுத்தி வருவதாக வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பாட்டனீஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். வவுனியாவிலிருந்து பரந்தன் உடையார்கட்டு ஊடாக அந்த புதுக்குடியிருப்பு செல்கின்ற வாகனம் பேருந்துகள் அவர்களுக்கு மாற்று வழியினை வழங்குமாறு கோரிக்கையை முன்வை புறக்கணிப்பில் ஈடுபடுகின்றார்கள். மக்கள் இந்த இன்றைய பணி புறக்கணிப்பினால் மக்கள் பாதிப்படையக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். இப்பொழுது அவர்களை இந்த பணி புறக்கணிப்பில் இருந்து அதனை கைவாங்குமாறும் கேட்டிருக்கின்றேன். வருகின்ற மாதம் எல்லா 5 மாவட்டத்தில் உள்ள சங்க தலைவர்கள் செயலாளர்களை அழைத்து இது சம்பந்தமாக கதைத்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு இருக்கின்றேன்.